ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிப்பருப்பு அல்வா. இந்த பாசிப்பருப்பு அல்வாவை இதில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த அட்டகாசமான பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ ஒரு ட்ரையான வானிலையில் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேங்க. இந்த பாசிப்பருப்பை நம்ம அலசிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் இதில் வானிலையில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த வறுக்கும்போது நல்லா செவக்க வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பாசிப்பருப்பு அல்வா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு இந்த கலர் பத்தாது, இன்னுமே நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்லா செவக்கிறது தெரியும் நல்லாவே. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்தா தான் நம்மளுடைய பாசிப்பருப்பு அல்வா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு டக்குன்னு உடனே வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடணும். இல்லைனா அந்த ஹீட்லேயே அந்த பாசிப்பருப்பானது கருத்துட்டோம். இப்போ அது நல்லா கூல் ஆகட்டும். நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் சின்ன ஜாரில் தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது நம்ம அரைச்ச பவுட்ரு இந்த மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தால் தான் நம்மளுடைய அல்வா நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு வானிலையில் ஒரு 1/4 கப்புக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகின பிறகு நம்ம அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற இந்த மூங்கால் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு பவுடரை இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். நெய் உருகின பிறகு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பை நல்லா வறுத்து சேர்த்ததுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த நெய்யில் நமக்கு இந்த பாசிப்பருப்பு பவுடர் வந்து நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி நம்ம சேர்த்து கலந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வந்துடுச்சு. கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி சேர்த்த பிறகு முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு அல்வா ஒவ்வொரு வாய்க்கும் சாப்பிடும்போதும் நிறைய நமக்கு முந்திரி பருப்பு கடிப்படுறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்தாலே போதும், நமக்கு நல்லா இது வரப்பட்டுரும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது 1 கப்பு பாசிப்பருப்புனா 2 கப்பு பால் சேர்க்கணுங்க. இந்த பால் சேர்த்து செய்யும்போது இந்த பாசிப்பருப்பு அல்வாவோடைய டேஸ்ட்டு அலாதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இது நமக்கு சீக்கிரமாக நமக்கு அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பானது. இப்போ ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களாவே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு இந்த பால் நல்லா அந்த பாசிப்பருப்பானது இழுக்குதுன்னு. நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே நல்லா சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டாலே போதும், நமக்கு நல்லா கரைஞ்சிடும். இப்போ சீக்கிரமாக நம்ம இதே மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. கலந்தாச்சு பார்த்திங்களா? இப்போ நமக்கு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு நைஸாக அரைச்சா தான் இந்த அல்வா ஆனது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரியும் நல்லா வாயில் வச்சோன்னே கரைஞ்ச மாதிரியும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு பால் அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த அளவு செஞ்சாலே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த மாதிரி சேர்த்த பிறகு அடுத்தது 1 கப்பு பாசிப்பருப்புக்கு நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நமக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/4 கப்பு ஜீனி சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து இன்றைக்கி 1 கப் மட்டும் சேர்க்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போ இந்த சர்க்கரையானது மெல்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு இறுகி வந்துடும். அந்த மாதிரி இறுகி வரும்போது நம்மளுடைய அல்வா பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அல்வா பதம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு உடனே செஞ்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த பாசிப்பருப்பு வறுத்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் பாசிப்பருப்பு லட்டு செஞ்சுருக்கோம். அதை கூட நான் ஐகார்டில் தரேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.